الرجيم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون صدق الله مولانا علي العليم وقال الله تعالى عيلا والذين جاهدوا فينا لنهدينهم سبلنا صدق الله مولانا علي العليم وقال الله تعالى عيلا انفروا خفافا وثقالا صدق الله مولانا علي العليم وقال رسول الله صلى الله عليه وسلم إذا استنفرتم فانفروا أو كما قال عليه الصلاة والسلام. மேலான கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் கொஞ்ச கால வாழ்க்கையில் அல்லாஹ் எங்களை படைச்சிக்கிறான். உலகத்துடைய வாழ்க்கை கொஞ்ச கால வாழ்க்கை, அழிஞ்சு போகக்கூடிய வாழ்க்கை, நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கை உலகத்துடைய வாழ்க்கை. ஆனால் மௌத்துக்கு பின்னால் உள்ள ஈக்கக்கூடிய வாழ்க்கை இருக்குது, இது அழிவே முடிவே இல்லாத நிரந்தரமான வாழ்க்கை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்துக்கு அனுப்பிக்கிற நோக்கம் சந்தோஷமாக இன்பமாக இருந்துட்டு சந்தோஷமான முறையில் உலகத்தில் வாழ்ந்துட்டு நீங்கள் மௌத்தா நீங்கள் அதுக்கு பின்னால் வாங்கன்னு சொல்லி அல்ல அனுப்பல். உலகத்துக்கு அல்லாஹ் எங்களை அனுப்பிக்கிற நோக்கம் மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய நிரந்தரமான வாழ்க்கைக்கு தயாராகிட்டு வாங்கத்தான் அல்ல அனுப்பிக்கிறான். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, வெளிநாட்டுக்கு போகிற நோக்கம் உழைக்கிற சல்லியை அங்கே அழிக்கிட்டு வானதா நோக்கம். உழைக்கிற ஒரு வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் வெளிநாட்டில் ஈக்கிறாங்க, ஈக்கக்கூடிய லாபம் எல்லாத்தையும் உழைக்கிற சல்லி எல்லாத்தையும் எடுத்து அங்கே என்ஜாய் பண்ணிட்டு வாரது நோக்கத்தில் போகிறாங்க. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, நோக்கம் அவங்களுடைய நோக்கம் நல்லா உழைக்கணும், வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பங்களை கவனிக்கணும், எனக்கு எல்லாம் எனக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய ஒரு விடயத்தை நான் உருவாக்கியதன் பின்னால வரணும். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, இதே போலதான் அல்லாஹ் உலகத்துக்கு அனுப்பிக்கிற நோக்கம் உலகத்துல இன்பமாக வாழ்ந்துட்டு சந்தோஷங்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு மௌத்துக்கு பின்னாலே இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு தயாராகவும் வந்துடாதீங்க, அதுவல்ல நோக்கம். அல்லாஹ் உலகத்துக்கு அனுப்பிய நோக்கம் மௌத்துக்கு பின்னாலே இருக்கக்கூடிய நிரந்தரமான வாழ்க்கை, அந்த அழிவே முடிவே இல்லாத அந்த ஆகிரத்துடைய வாழ்க்கை, அந்த கியாமத்துடைய நாள், தலைக்கு மேலால மாசருடைய மைதானத்துல தலைக்கு மேலால சூரியன் இருக்கக்கூடிய சந்தர்ப்பம், அந்த சந்தர்ப்பத்துல நீங்க நின்று கஷ்டப்படக்கூடாது. அந்த ஆகிரத்துடைய வாழ்க்கைக்கு தயாராகிட்டு உலகத்திலிருந்து வாங்கிட்டு தான் நல்லா உலகத்துக்கு அனுப்பிக்கிறான். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அதனாலதான் அல்ல சில சந்தர்ப்பங்களை தாரான். ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலான்னு சொல்லுவாங்க, பெண்மணிகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, நீங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலான்னு தான் சொல்லுவாங்க, பெண்களே, தாய்மார்களே, பெண்மணிகளே, நீங்க வீட்டில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பம், நீங்க உடுப்பு கழுவி கொண்டு இருக்கக்கூடிய சந்தர்ப்பம், நீங்க பாத்ரூம்ல இந்த உடுப்பு கழுவி கொண்டு இருக்கக்கூடிய சந்தர்ப்பம், வீட்டு வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பம், நீங்க தேங்காய் திருவி கொண்டு இருக்கக்கூடிய சந்தர்ப்பம், உங்களோட உள்ளம் சொல்லுது இஸ்திக்ஃபார் செஞ்சிக்கோ, அதிகமா நீ பாவம் செஞ்சு உலகத்துல வாழ்றாய், அல்லாஹ் மறந்த நிலைமையில நீ உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், அல்லாஹுக்கு மாற்றமான அல்லாஹுடைய கட்டளைகள் சில விடயங்களுக்கு நீ மாற்றம் செஞ்சு கொண்டிருக்கிறாய், அதனால நீ இஸ்திக்ஃபார் செஞ்சிக்கோ என்று உள்ளம் சொல்லுது என்றால் இஸ்திக்ஃபார் செய்து கொள்ளுங்கள்னு சொல்றாங்க. ஏன் அந்த உள்ளத்தில் அந்த உணர்வு வருகிறது தெரியுமா? அல்லாஹ் உங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னிக்க நாடுறான், அதனால தான் உள்ளம் சொல்லுது இஸ்திக்ஃபார் செஞ்சிக்கோன்னு சொல்லுது. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இன்றைய காலகட்டத்தில் உள்ளம் சொல்றது ரொம்பவும் கஷ்டம். இன்னைக்கு இந்த காலம் முர்த்ததாக காலம், இந்த காலத்துல நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வெளி சமுதாயத்தை கொஞ்சம் ஃபிக்கர் பண்ணி பாருங்க, வெளி சமுதாயத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. குத்தாபுல் வஹி குர்ஆன் இறக்கப்பட்ட இடங்கள் இன்னைக்கு முர்த்ததாக ஆகிக்கொண்டிருக்கிறாங்க. பெண்மணிகள், ஆண்கள், பெண்கள் எல்லாம் குடும்பமாக, கூட்டமாக, கோத்திரமாக முர்த்ததாகிறாங்க. கிறிஸ்துவ மதத்துக்கு மாறிக்கொண்டிருக்கிறாங்க. மதம் மாறுகிற காலத்துல நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த காலத்தில் அல்லாஹ் தீனுடைய பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறார். தீனுடைய பாக்கியம், கலிமாவுடைய பாக்கியம், அல்லாஹ் பொறுமதியான ஒரு வஸ்துவை அல்லாஹ் எங்களை கையில தந்திருக்கிறார். அல்லாஹ்வுக்கு அதிகமாக நன்றி செலுத்தணும். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாமா ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க,
ஹஸரத் அல்லாமா ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, யார் உலகத்துல வாழக்கூடிய சந்தர்ப்பம் துன்யாவுடைய நோக்கத்துக்காக வேண்டி, துன்யாவுடைய ஒரு வஸ்துவுக்காக வேண்டி, ஒரு உதாரணத்துக்கு கணவனை பார்த்து ஓதலாம். சாலியான கணவன்மார்கள் உலகத்துல வாழ்றாங்க, தங்களுடைய கணவன்மார்கள் சாலியானவர்களாக இருக்கிறாங்க, அழகான வாகனங்கள் இருக்குது, அழகான வீடு வாசல்கள் இருக்குது, தோட்டம் துறவுகள் இருக்குது, வசதி வாய்ப்புகளோட வாழ்றோம். அல்லாமா ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, யாரு இந்த சந்தர்ப்பத்துல எந்த நிஅமத் துன்யாவுடைய நிஅமத்தை பார்த்து அல்ஹம்துலில்லாஹி பினிஅமதிஹி தத்திம்மு பிஹி ஸாலிஹாத் பாடமாக்கிக்கோங்க. அல்ஹம்துலில்லாஹி பினிஅமதிஹி தத்திம்மு பிஹி ஸாலிஹாத். யாரு இந்த துஆவை ஒரே ஒரு விடுத்தம் ஓதுறாங்களோ அல்லாஹ் அவனுடைய நிஅமத்துல 2 விதமான பரக்கத் அல்லாஹ் உண்டாக்குவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் தந்த நிஅமத்துக்கு நன்றி செலுத்துங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் நன்றி செலுத்துற விதம் அல்ஹம்துலில்லாஹி பினிஅமதிஹி தத்திம்மு பிஹி ஸாலிஹாத். இந்த திக்ர தான் நபி அவங்க சொல்லுவாங்க, இந்த துஆவை தான் ஓதுவாங்க. இந்த துஆவுக்கு அல்லாமா ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி விளக்கம் எழுதுறாங்க, யார் எந்த நியாமத்துக்காக இந்த துஆவை ஓதுறாரோ அவருக்கு அல்லாஹ் 2 விதமான சிறப்புகளை கொடுக்கிறான், 2 விதமான கண்ணியம். அதுல முதலாவது, அவர் உலகத்துல வாழக்கூடிய சந்தர்ப்பம், துன்யாவுல வாழக்கூடிய சந்தர்ப்பம், எந்த நியாமத்துக்காக வேண்டி எந்த நோக்கத்துக்காக வேண்டி அந்த திக்ர ஓதுனாரோ அதுல அல்லாஹ் குறைவை உண்டாக்க மாட்டான், என்றைக்கும் குறையாது. ஒரு 10 தென்னை மரம் வீக்குதுன்னு வச்சுக்கோங்க, உதாரணம் விளங்குறதுக்கு சொல்ல போனா, ஒரு 10 தென்னை மரம் வீக்குது, 10 தென்னை மரத்திலேயும் 42 நாள் 45 நாள் ஒரு 100 150 காய் விழுதுன்னு வச்சுக்கோங்க. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, இவர் என்ன செய்வார், இந்த திக்ர இந்த துஆ ஓதுறாரு, இவருடைய மலை தண்ணி தேங்காய் காய்க்காத தேங்காய் குறைவாக காய்க்கின்ற காலமாக இருந்தாலும் அல்லாஹ் அதே கணக்கு தான் விளை வைப்பார். அல்லாமா ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொல்ற 2 விதமான பரக்கத்துல ஒன்று, அல்லாஹ் எந்த நியாமத்தை பார்த்து ஓதுறாரோ அதுல குறைவு உண்டாகாது. ரெண்டாவதா சொன்னாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த நியாமத்தை பார்த்து இவர் அந்த துஆவை ஓதுறாரோ அதுல அல்லாஹ் பரக்கத்தை உண்டாக்குவான், அதிகரிப்பை உண்டாக்குவான். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, அல்லாஹ் எங்களுக்கு தந்த நியாமத்துல ஆகப்பெரிய ஒரு நியாமத் தான் தீனுடைய பாக்கியம். தீனுடைய பாக்கியம் அல்லாஹ் எல்லாத்தையும் எல்லாருக்கும் கொடுக்கிறது இல்லை. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இதா அராதல்லாஹு அப்தன், அல்லாஹ் உலகத்துல யார ஒரு அடியானை விரும்புறான் என்றால், அல்லாஹ் யார உலகத்துல விரும்புறானோ நபி அவங்க சொன்னாங்க, இதா அராதல்லாஹு அப்தன் ஃபயஸ்தஅமிலுஹு, அவன் அல்லாஹ் பாவிப்பான் என்றால் உலமாக்கள் விளக்கம் சொல்றாங்க, அல்லாஹ் தீனுக்காக வேண்டி தான் பாவிப்பான். நபி அவங்க சொன்னாங்க, மய்யுரீதில்லாஹு பி கைரன், எந்த அடியான் அல்லாஹ் உலகத்துல விரும்புறானோ, யார் அல்லாஹ் உலகத்துல நேசிக்கிறானோ, யாருக்கு மீது அல்லாஹ்வுடைய இரக்கம் உலகத்துல உண்டாகுதோ, நபி அவங்க சொன்னாங்க, இஃபக்கிஹு ஃபித்தீன், அல்லாஹ் தீனுடைய விளக்கத்தை கொடுப்பான், தீனுடைய விளக்கத்தை அல்லாஹ் கொடுத்துருவான். தீன் பிரகாரம் உலகத்துல வாழ்ந்து கொண்டிருப்பாரு. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, அல்லாஹ் தீனுடைய பாக்கியங்கள் அல்லாஹ் எங்களுக்கு தந்திக்கிறான். தீனுடைய பாக்கியம் என்பது லேசான பாக்கியம் அல்ல. தீனுடைய பாக்கியம் அல்லாஹ் எல்லாருக்கும் கொடுக்கிறதும் அல்ல. தீனுடைய பாக்கியம் கிடைக்கிறதாக இருந்தால் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் எந்த நபியை அல்லாஹ் படைக்காட்டி முழு உலகத்தையும் அல்லாஹ் படைச்சிக்க மாட்டானோ, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய சாச்சா ஹஜ்ரத் அபூ தாலிபுக்கு அல்லாஹ் கலிமா இந்த தீனுடைய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கல. தீனுடைய பாக்கியம் என்பது லேசான பாக்கியம் அல்ல. தீன் ஹஜ்ரத் சொல்லுவாங்க, அல்லாஹ் ஹதீஸுல் குத்ஸில விளங்கப்படுத்துறான், தீனுடைய முக்கியத்துவம், தீனுடைய பொறுமதி அல்லாஹ் விளங்கப்படுத்துறான். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் பார்த்து அல்லாஹ் சொல்றான், லௌலாக லமா ஹலக்துல் அஃப்லாக். நபியே அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அல்லாஹ் நபியை பார்த்து சொல்றான், நபியே அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நாங்க உங்களை உலகத்துல படைக்க இல்லைன்னு சொன்னா, நாங்க உலகத்துல உங்களை நாங்க படைக்க இல்லைன்னு சொன்னா முழு உலகத்தையும் நாங்க படைச்சிக்க மாட்டோம். நபியே, அந்த நாங்க உங்களை படைக்கல, முழு உலகத்தையும் படைச்சிக்க மாட்டோம். நாங்க தீன படைக்கலன்னு சொன்னா நாங்க உங்களையும் படைச்சிக்க மாட்டோம். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, தீன் அவ்வளவு பொறுமதி. இந்த தீனுடைய வாழ்க்கையை தான் சஹாபாக்கள் சஹாபி பெண்மணிகள் உள்வாங்கினாங்க. தீனுடைய வாழ்க்கையை 100க்கு 100% ஹயாத்தாக்குனாங்க. தீனுடைய வாழ்க்கையை 100க்கு 100% தன்னை வாழ்க்கையாக ஆக்கி கொண்டாங்க. அதனால தான் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், ரலியல்லாஹு அன்ஹும் வரல்வான்,
நானும் அவர்களை பொருந்திக் கொண்டேன், அவர்களும் என்னை பொருந்திக் கொண்டார்கள். காரணம் கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, காரணம் தீனுடைய வாழ்க்கை. கணவன் விஷயத்தில் நடக்கிறதாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளுடைய வளர்ப்பு விடயங்களாக இருந்தாலும் சரி, அண்டை வீட்டாளர்களோடு நடந்து கொள்ற விடயங்களாக இருந்தாலும் சரி, தாய் தந்தைகளுக்கு ஹிதுமத் செய்கிற விடயங்களாக இருந்தாலும் சரி, பொதுமக்களோடு எப்படி நடந்து கொள்றது, ஆட்சி செய்யறதிலிருந்து எச்சி துப்புற வரைக்கும் ரசூலுல்லாஹ் வழிகாட்டி தந்திருக்கிறாங்க. அந்த வாழ்க்கை வழிமுறையை தன்னை வாழ்க்கைகளாக ஆக்கி கொண்டாங்க. அதனால தான் அல்லாஹ் குர்ஆன்ல அழியலனா ஆனா நாங்க அவங்களை பொருந்தி கொண்டோம்ன்ற வார்த்தையை எல்லாம் பாவிக்கிறோம். சுவர்க்கவாதிகளுக்கு கடைசியாக கொடுக்கக்கூடிய நியாமத் என்ற பொருத்தம், அந்த பொருத்தம் சுவர்க்கவாதிக்கு அல்லாஹ் கடைசியாக கொடுக்கக்கூடிய நியாமத்தை அல்லாஹ் உலகத்துல சஹாபாக்களுக்கு கொடுத்தார். குர்ஆன்ல சொல்றான், ரலியல்லாஹு அன்ஹும் வரலான். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அந்த வாழ்க்கையை நாங்களும் வாழணும். ஹஜரத் ரசூலுல்லாஹ் எப்படி வழிகாட்டினாங்க, சஹாபி பெண்மணிகள் சஹாபாக்கள் எப்படி உலகத்துல வாழ்ந்தாங்க, சஹாபி பெண்மணிகள் பிள்ளைகளை எப்படி சீரான முறையில வளர்த்தாங்க, சஹாபி பெண்மணிகள் கணவன்மார்களோடு எப்படி நடந்து கொண்டாங்க, சஹாபி பெண்மணிகள் கணவன்மார்களுடைய தாய் தந்தைகளோடு எப்படி நடந்து கொண்டாங்க. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களை பேசுறதாக இருந்தால் பேசிக்கொண்டே போக. இன்றைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எங்களோட வாழ்க்கையில நாங்க என்னத்தை ஹயாத்தாக்கி கொண்டிருக்கிறோம். அதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. வீட்டுல உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல ஹஜரத் ஹலீமா சாதியா, ரசூலுல்லாஹுடைய வளர்ப்பு தாய் ஹஜரத் ஹலீமா சாதியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வீட்டுக்கு வாராங்க. வரக்கூடிய சந்தர்ப்பம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முபாரக்கான அவங்களோட தோல்ல இந்த முபாரக்கான அவங்களோட அந்த தலைப்பாக என்ன செஞ்சாங்க, தரையில விரிச்சு உட்கார வச்சாங்க. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, சொல்றாங்க ரசூலுல்லாஹுடைய மனைவி எப்படி அவங்களோட நடந்து கொண்டாங்கன்னு சொன்னா தன்னுடைய தாயோடு நடந்து கொள்வது போல நடந்து கொண்டா. எல்லாத்துக்கும் வழி காட்டிக்கிறான், எல்லாத்துக்கும் அழகான முறையில மார்க்கம் வழி சொல்லுது. நீங்க எப்படி வாழணும், அண்டை வீட்டாளர்களோட எப்படி வாழணும். அதில் ரசூலுல்லாஹ் ஒரு சபையில உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு மனிதர் கேட்கிறார், யார் ரசூலுல்லாஹ், மிக விரைவாக சூனம் செல்லக்கூடிய பெண்களை சொல்லுங்க யார் ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு பெண்மணி உலகத்துல வாழ்றா, அல்லாஹ்வுடைய கட்டளைகள் 5 நேர தொழுகைகளை பேணுகிறா, தொழுதி வாரா, ஆனா சதக்கா கொடுக்கிறா, தீனுக்காக வேண்டி வாரி வழங்கி கொண்டிருக்கிறா. இப்படியான பெண்மணி உலகத்துல வாழக்கூடிய சந்தர்ப்பம் அண்டை வீட்டாரோட ஒழுங்கான முறையில நடக்கல, பக்கத்து வீட்டுக்காரங்களோட ஒழுங்கான முறையில நடக்கல. இந்த பெண்மணியுடைய நிலைமை என்ன யார் ரசூலுல்லாஹ்? சஹாபாக்கள் கேட்டாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ், ஒரு பெண்மணி உலகத்துல வாழ்றா, அழகான முறையில வாழ்றா, 5 நேர தொழுகையில பேணுகிறா, தொழுது வாரா யார் ரசூலுல்லாஹ், பிள்ளைகள் அழகான முறையில வளர்த்திக்கிறா யார் ரசூலுல்லாஹ், கணவனோட அழகான முறையில நடக்குதா யார் ரசூலுல்லாஹ். ஆனா பக்கத்து வீட்டோட கொஞ்சம் முறைப்பாடு, கொஞ்சம் விலகினம், அண்டை வீட்டார்களோட நடந்து கொள்ற முறையில கொஞ்சம் விலகினம் யார் ரசூலுல்லாஹ். இந்த பெண்மணியுடைய ஹாலாத் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அந்த பெண் நரகவாதி. நல்லா பாதுகாக்கும். கண்ணியத்துக்குரியவர்களே, சஹாபாக்கள் சொல்றாங்க, ஒரு தடவை ஹஜரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஹஜரத் ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்றாங்க, அண்டை வீட்டார்களோட நடந்து கொள்ளும் முறையை பத்தி சொல்றாங்க. சொல்லி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் சஹாபாக்கள் யோசிச்சாங்கன்னா, ரசூலுல்லாஹ் சொத்துல பங்குகளை கொடுக்க சொல்லிடுவாங்களோ. ஏன் அண்டை வீட்டார்கள் அவ்வளவு முக்கியத்துவம் படுத்தினாங்க. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, உலகத்தில் வாழக்கூடிய சந்தர்ப்பம் எங்களுடைய தாய் தந்தைகள் எவ்வளவு முக்கியமோ, எங்களுடைய கணவன் எவ்வளவு முக்கியமோ, எங்களுடைய பிள்ளைகள் எவ்வளவு முக்கியமோ, எங்களுடைய குடும்பங்கள் எவ்வளவு முக்கியமோ, கண்ணியத்துக்குரியவர்களே, அதே போலதான் எங்கள் அண்டை வீட்டார்களும் முக்கியம். பக்கத்து வீடோட நல்ல முறையில் நடந்து கொள்ளணும். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அடுத்ததான் சஹாபாக்கள் சொன்னாங்க, யார ரசூலுல்லாஹ், இன்னொரு பெண்மணி உலகத்துல வாழலாம், இன்னொரு பெண்மணிங்கிற கூட்டத்தில் ஒரு பெண்மணி இருக்கிறான். அந்த பெண்மணி யார ரசூலுல்லாஹ் 5 நேர தொழுகையை மாத்திரம்தான் தொழுகிறான், தீனுக்காக செலவழிக்கிறது அல்ல. தொழுகை பரலான விடயங்களை மாத்திரம் தான் செஞ்சு கொண்டிருக்கிறார் யார ரசூலுல்லாஹ். இந்த பெண்மணி பக்கத்து வீட்டோட அழகான முறையில் நடந்து கொண்டிருக்கிறார் யார ரசூலுல்லாஹ். அண்டை வீட்டார்கள் குடும்பங்கள் அனுசரிக்கிற விடயம் தன்னை கணவனோட அழகான முறையில் நடக்கிறார் யார ரசூலுல்லாஹ். இந்த பெண்மணியுடைய நிலைமை என்ன யார ரசூலுல்லாஹ்? நபி அவங்க வழங்கப்படுத்தினாங்க, சொர்க்கவாதியை பார்க்கிறதாக இருந்த அந்த பெண்ணை பார்த்துக்கோங்க வேண்டாம்.
கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் கொஞ்ச கால வாழ்க்கையில அல்லாஹ் சோதிப்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் உலகத்துக்கு எங்களை அனுப்புகிறான். உலகத்துடைய வாழ்க்கை வெறும் ஏமாற்றக்கூடியதுதான். உலகத்துடைய வாழ்க்கை வெறும் ஏமாற்றக்கூடியதுதான். அதனால தான் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், இன்னமல் ஹயாத்து துன்யா, இந்த துன்யாவுடைய வாழ்க்கைக்குதே மத்தாவுன் உரூர், வெறும் ஏமாற்றக்கூடியதுதான். ஏமாந்துராதீங்க, நஷ்டவாளிகளாக ஆகிடாதீங்க. உலகத்தில் வாழக்கூடிய சந்தர்ப்பம் நஷ்டவாளிகளாக வாழ்ந்துட்டு மௌத்தாகிறாதீங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஏய் முஸ்லிம்களே, வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் யா அய்யுஹல்லதீன ஆமனூ, அல்லாஹ் சொன்ன ஈமான் கொண்டவர்களே, நீ மௌத்தாகக்கூடிய சந்தர்ப்பம் முஸ்லிம் அல்லாதவர்களாக மௌத்தாகிறாதீங்க. மௌத்தாகினீங்கள் என்றால் அல்லாஹ் பாதுகாக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய வார்த்தை தான், ஹூ அன்ஃபுஸக்கும் அஹ்லீக்கும் நாரா, நீங்க மட்டும் சொர்க்கம் போதாது, உங்களோட குடும்பங்களையும் சேர்த்து சோனம் கூட்டி செல்லோடும். சஹாபாக்கள், சஹாபி பெண்மணிகள் அந்த நோக்கத்தோடு தான் உலகத்தில் வாழ்ந்தாங்க. சஹாபி பெண்மணிகள் உலகத்தில் வாழக்கூடிய சந்தர்ப்பம் 5 விடயத்தை தான் எதிர்பார்த்து வாழ்ந்தாங்க. 5 நோக்கம் தான் எங்களுடைய நோக்கங்கள். எதிர்பார்த்து அல்லாஹ் பாதுகாக்க கொஞ்சம் எடுத்து பாருங்க. எங்களோட நோக்கங்கள் இப்ப எப்படி வாழணும்? பெருசா நல்லா உழைக்கணும், வேண்ட கணவர் நல்லா உழைக்கணும், நல்லா உழைச்சி நல்ல சந்தோஷமா பெரிய வீடு வாசல் கட்டி நல்ல வாகன வசதியோடு செல்வந்தனாக உலகத்துல வாழணும். இதுதான் எங்களோட நோக்கம். சஹாபி பெண்மணிகளுடைய நோக்கம் செல்வந்தனாக வாழ்ற நோக்கம் அல்ல. நாங்க எதிர்பார்க்கிறதாக இருந்தா எங்களோட பிள்ளைக்கு ஒரு கணவன் தேடின, ஒரு எங்களோட பெண் பிள்ளை ஒன்று இருக்குது, இந்த பெண் பிள்ளைக்கு மாப்பிள்ளை தேர்ந்த விடயமாக இதை எப்படி எதிர்பார்ப்போம்? அவரு நல்ல ஓதுனவரா, அவர் நல்லா படிச்சவரா? அது இல்லை. அவர் மாசம் எவ்வளவு சம்பளம் எடுக்கிறார், அவருடைய வருமானம் எப்படி, அவருடைய டைப் எப்படி, வசதிக்காராளா, நல்ல வசதியா? கணிதக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளை, சஹாபி பெண்மணிகள் எதிர்பார்த்தது அதுவல்ல. ஏன் சொல்றேன் என்றால், கணிதக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, உலகத்துல சஹாபி பெண்மணிகளை போல நாங்களும் எண்ணங்களை சீராக்கி கொள்ளும். சஹாபி பெண்மணிகளுடைய நோக்கம் 5 விதமான நோக்கம் தான் இருந்துச்சு. 5 விடயத்தை முன் வச்சு தான் சஹாபி பெண்மணிகள் உலகத்துல வாழ்ந்தாங்க. அதனால தான் அல்லாஹ் குர்ஆன்ல அவர்களை சொர்க்கவாதின்னு அல்லாஹ் சொல்றான், பொருந்திக் கொண்டேன் என்று அல்லாஹ் சொல்றான். சஹாபாக்களுடைய சரித்திரங்கள் எடுத்து பாருங்க. ரூஹல் பிரியறதுக்கு முன்னால அல்லாஹ் சொர்க்கத்தை காட்டி அல்லாஹ் சொல்றான், ஃபதுஹுலி ஃபீ ஜன்னதி, ஏ ரூஹே நீ சுவனத்துக்குள் சென்று விடு, அல்லாஹ் நன்மாராயங்கள் சொல்றான். ஏன் சொல்றான்? அவனுடைய நோக்கம் சீரான நோக்கமாக இருந்துச்சு. அவனுடைய நோக்கம் ஆகிரத்துடைய நோக்கமாக இருந்துச்சு. உலகத்துடைய நோக்கம் அல்ல, ஆகிரத்துடைய நோக்கம் தான் நோக்கம். கணிதக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, சஹாபி பெண்மணிகளுடைய நோக்கம் ஆகிரத்துக்குரிய நோக்கமாக இருந்துச்சு. அவங்களுடைய நியத் முதலாவது நோக்கம் இருந்துச்சு, நான் உலகத்தில் ஆகப்பெரிய ஒரு தாயான ஒரு பெண்மணியாக இருக்கணும். தாயின்னா என்ன? அல்லாஹின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒரு பெண்மணியாக இருக்கணும். அல்லாஹின் பக்கம் அழைக்கிறதாக இருந்தா உங்களை வீட்டிலேருந்து அடுத்த வீட்டுக்கு போயிட்டு தவத் கொடுக்கணும், அப்படி கணவன் அனுமதி இல்லாம செய்யுங்கன்னு சொல்லல, அப்படி சொல்லல. குறைஞ்சது எங்களை வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி, எங்களை வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள், எங்களை நானா தம்பிகள், இவங்கள்ட்ட போய் அல்லாஹ் பத்தி தவத் கொடுக்கிறது. அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை, ரப்புடைய வல்லமையை, ரப்புடைய குதிரத்தை, ரப்புடைய சக்தியை, ஆற்றலை, வல்லமை, இது எல்லாத்தையும் பத்தி அல்லாஹ் பத்தி பேசுறது. பெரிய ஒரு தாயான ஒரு பொம்பளையாக நாங்கள் உருவாகும். ஏன் ஈக்கிறாங்க தாயான பெண்மணிகள்? சரித்திரங்கள், சம்பவங்கள் சொல்லும். 2வது எதிர்பார்ப்பாங்க, எனக்கு வரக்கூடிய கணவர் அல்லாஹ்வுடைய பாதையில அலைஞ்சி திரிஞ்சி தௌவத்துடைய உழைப்புக்கு பாடுபடக்கூடிய ஒரு கணவனாக இருக்கணும். அப்போ எனக்கு வரக்கூடிய கணவனும் ஒரு தாயான கணவனாக இருக்கணும். 3வது அவங்க எதிர்பார்ப்பாங்க, எங்க 2 பேரின் மூலமாக கிடைக்கக்கூடிய குழந்தை ஒரு தாயான, ஒரு சாலிகான, அல்லாஹ்வுடைய பாதையிலே கால நேரங்களை கொடுத்து அல்லாஹ்வுடைய பாதையில தௌவத்துக்காக வேண்டி அலைந்து திரிஞ்சு பாடுபடக்கூடிய ஒரு பிள்ளையாக இருக்கும். 3வது நோக்கம். 4வது நோக்கம், ஏண்ட கணவனும் ஏண்ட பிள்ளைகளும் அல்லாஹ்வுடைய பாதையில தீனுக்காக வேண்டி கால நேரங்களை கொடுத்து வெளியாகுவாங்க என்றா வரக்கூடிய கஷ்டங்களை சந்தோஷமாக அனுபவிக்கணும். 4வது நோக்கம், அவங்களுடைய நோக்கம், கணிதத்துக்குரிய தாய்மான், 5வது நோக்கம் அவங்க நினைச்சாங்க, உலகத்துல வாழக்கூடிய சந்தர்ப்பம் மஸ்ஜிது நபவியில தீனுடைய அமல், தீனுடைய அந்தஸ்து எப்படி இருந்துதோ அதே போல எங்களுடைய வீடுகள்ல நாங்க உருவாக்கணும். மஸ்ஜிதுடைய, அதனால தான் சொல்றாங்க, மஸ்ஜிது நபவியில எப்படி அமல் இருந்துச்சு, அது உங்களோட வீடுகளுக்குள்ளால எப்படி கொண்டு போறது தீனுடைய அமலை.
சொல்றாங்க வீட்டுக்குள்ளால எந்த வீட்டுக்குள்ளால தாலிமுடைய முதாக்கரா ஈமானுடைய முதாக்கரா தாலிம் வாசிக்கப்படுதோ சொல்லுவாங்க எந்த வீட்டுக்குள்ளால தாலிம் வாசிக்கப்படுதோ அந்த வீட்டுக்குள்ளால இந்த பலாய் முசீபத்தில் அல்லாஹ் இல்லாம ஆக்குவான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எங்களோட வீட்டுடைய ஹாலாத், எங்களோட வீட்டுக்குள்ள தாலிமுடைய முதாக்கரா நடக்குதா, ஈமானுடைய பேச்சு பேசப்படுதா, அல்லாஹ்வுடைய பேச்சு பேசப்படுதா, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சு பேசப்படுதா, சஹாபாக்களுடைய பேச்சுகள் பேசப்படுதா, ஈமானுடைய முதாக்கராவது நடக்குதா? கணிதக்குரிய தாய்மார்களே சகோதரி, நாங்க எங்களை கொஞ்சம் மாற்றிக்கொள்ளோம். எப்ப மாற்றுறது? இந்த உலகத்துடைய வாழ்க்கை நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை, இந்த உலகத்துடைய வாழ்க்கை. எங்களை ஆதாரபூர்வமான ஒரு ஐடியும் கார்டு தந்திக்கிறாங்களே, ஐடியும் கார்டுல பாருங்க ஆதாரபூர்வமா தந்திக்கிறாங்க. இவரு 1998 10ஆம் மாசம் 20ஆம் தேதி தான் இவர் பிறந்தாருன்னு சொல்லி ஆதாரபூர்வமா தந்திக்கிறாங்க. அந்த ஐடியும் கார்டுல எங்கப்பா நாங்க மூத்தா போற டேட்டை போட மாட்டேங்கிறாங்க. ஏன் போட மாட்டேங்கிறாங்க? போடணும் தானே. இவர் 2030 5ஆம் மாசம் 10ஆம் தேதி மூத்தா போவாரு, ஏட்ட போடணும். ஏன்? அவங்களுக்கும் தெரியாது. ஆதாரபூர்வம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்க்கையில எப்ப கடைசி நாங்க நினைச்சிடக்கூடாது, சரி உலகத்துல இன்பங்களை நல்லா அனுபவிச்சுட்டு செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு போடுற கூத்து வேண்டிய கூத்தெல்லாம் போட்டுட்டு கடைசி கட்டத்துல நாங்க திருந்திரோடும் இப்படி நினைச்சிட்டு வாழ்ந்துடவே கூடாது. மௌத்து எப்போ வரும்னு தெரியாது. மௌத்து எப்போ வரும்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மௌத்தா ஓடும். மௌத்து வராது. மௌத்து எப்போ வரும்னு எங்களுக்கு தெரியாது. மௌத்து வரும், எப்போ வரும்னு எங்களுக்கு தெரியாது. சொல்லுவாங்க மௌத்து அல்லாஹ் உலகத்துல மௌத்து அல்லாஹ் எங்களுக்கு ஆடையாக அணிவிச்சிக்கிறான். மௌத்து மாலையாக தொங்க விடப்பட்டிருக்குது மௌத். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, மௌத்து வாரத்துக்கு முன்னால எங்களை நாங்க மாற்றிக்கொள்ளணும். எங்களுடைய வாழ்க்கை ஒரு பக்கம் ஈஜிதா, தீன் பக்கம் நாங்க வாழ்க்கையை திருப்பணும். சஹாபாக்கள் திருப்புனாங்க. சஹாபாக்கள் பேசுறீங்க. இந்த காலத்துல யாரு தீனோட அல்லாஹ்வோட உதவியை கண்டு வாழ்ற பெண்மணிகள் இருக்கிறாங்களான்னு கேட்டா சரித்திரங்கள் சொல்லு. உங்களுக்கு சொல்றதாக இருந்தா இப்ப கிட்டத்துக்கு எங்களுடைய ஏரியாவுக்கு சாதிக் மௌலவி வந்தாங்க. ஸ்ரீலங்காவிலேயே முக்கியமான ஒரு மௌலவி, சாதிக் மௌலவி ஏராவூர் வந்து ஒரு சம்பவம் சொன்னாங்க. அவங்களுடைய பக்கத்து ஊர்ல அட்டாளச்சேனையில ஒரு பெண்மணி ஒரு கணவனும் ஒரு மாப்பிள்ளையும் ஒரு மனைவியும் வாழ்ந்தாங்க. இவங்களுக்கு 3 பிள்ளை இருக்குது. 3 பிள்ளைகள் இருக்கிறாங்க. 8 வயசுல ஒரு பிள்ளை இருக்குது, 10 வயசுல ஒரு பிள்ளை இருக்குது, 12 வயசுல ஒரு பிள்ளை இருக்குது. இப்ப வாப்பா காலையில குனிந்து யோசிக்கிறாரு. வாப்பா யோசிச்சு கொண்டிருக்கிறார். இப்ப மனைவி பத்தி கேட்டா என்ன யோசிக்கிறீங்க? இப்ப கணவன் சொன்னாராம், இன்னைக்கு என்ன சாப்பாடு வாங்குறது, சாப்பாட்டுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம யோசிச்சு கொண்டிருக்கிறேன். அவ்வளவு கஷ்டத்துல உலகத்துல வாழ்ந்தாங்க, இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். மௌத்தாகல இன்னும். அல்லாஹ் படிப்பினைக்கு வச்சுதான் இருக்கிறான் இன்னும். இந்த வார்த்தையை கேட்டதோட தன்னை வீட்டுல இந்த அந்த பெண்மணி சொன்னாலாம், நீங்க இன்னைக்கு ஜமாத்துக்கு போறேன்னு பேர் கொடுத்தீங்களே, நீங்க ஜமாத்துக்கு போங்களே. அவளுடைய நோக்கம் சாப்பாடு நோக்கம் அல்ல, மாப்பிள்ளை அல்லாஹ்வுடைய பாதையில வெளியாக்கிறோம். நபி அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள மக்கள் சாப்பிட சொல்லி வற்புறுத்துறாங்க. சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, ஹஸ்பி எனக்கு போதும்னாங்க. மக்கள் வற்புறுத்துறாங்க. சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, ஃபஇன்னி சமயத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொல்றதை நான் கேட்டிருக்கிறேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்ன அக்ஸரன் நாஸ சிபான் ஃபித் துன்யா, யார் உலகத்துல வயிறு நிறைய சாப்பிடுறாங்களோ அத்வலஹும் ஜூஅன் ஃபில் ஆখিরা, ஆகிரத்துல நீண்ட நேரம் பசியுடையவர்களாக வாழ்வாங்க. யார் உலகத்துல வயிறு நிறைய சாப்பிடுறாங்களோ ஆகிரத்துல அந்த கியாமத்துடைய நாளையில நீண்ட நேரம் பசியுடையவர்களாக இருப்பாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, யா சல்மான் இன்னம துன்யா சிஜ்னுல் மூமின், ஏ சல்மான் இது துன்யாவுடைய வாழ்க்கைக்கு இது மூமின்களுக்கு சிறைச்சாலை தான். சிறைச்சாலைன்னு சொன்னா ஒரு உதாரணத்துக்கு எடுத்து பாருங்க. சிறைச்சாலையில யாருக்கும் ரைஸை கொண்டு தர மாட்டாங்களே, சரிப்பா, ரைஸை கொண்டு தர மாட்டாங்க. இந்தாங்கப்பா ரைஸு, நீ இந்தாங்க, ஏன்னா நாசிக்கூடா தின்னுங்க, இந்தாங்க நல்ல ஃப்ரைட் ரைஸ் ஒன்று அடிங்க, இந்தாங்க டம் கொச்சு ஒன்று அடிங்கல, டம் பிளேண்டி ஒன்று அடிங்கல, தருவாங்களா? ஜெயிலில் கொண்டு கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. ஏன்? அது ஒரு சிறைச்சாலை. உப்பில்லாம களி குழஞ்ச சோத்தையும் உப்பில்லாத கறியையும் கொண்டு கொடுப்பாங்க. ஏன்? சிறைச்சாலை ஒரு கட்டுப்பாடு தான். அதே போல் தான் நபி அவங்க சொன்னாங்க, இன்னம துன்யா, இந்த துன்யாவுடைய வாழ்க்கைக்கு சிஜ்னுல் முஃமின், மூமின்களுக்கு சிறைச்சாலை தான். கட்டுப்பாடோடு தான் வாழும் பெண்கள்.
கணித்துக்குரிய தாய்மார் எல்லாத்துக்கும் கட்டுப்பாடு. உலகத்துல வாழ கணவனோட எப்படி கணவன்மார்களுக்கு அடிப்படைஞ்சு நடக்கணும், கணவன் மனைவி விடயத்துல கணவனுக்கு கட்டுப்பாடுகள் இருக்குது, பிள்ளைகள் உம்மா வாப்பாட விடயத்துல கட்டுப்பாடுகள் இருக்குது, உம்மா வாப்பாக்கும் பிள்ளைகளை வளர்க்கிற விடயங்களையும் கட்டுப்பாடுகள் இருக்குது. கணித்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, உலகத்துல ஐநானத்தான் சொல்லுவாங்க, ரசூல்லா சொன்னாங்க ஜன்னத்துல் காஃபிர்களுக்கு இந்த துன்யாவுடைய வாழ்க்கை சுவர்க்கம் அப்பா. அதனால தான் அந்த பெண்மணி சொன்னாங்க, நீங்க சாப்பாடை ஃபிக்ர் பண்ணாதீங்க, நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில போறதுக்கு பேர் கொடுத்தீங்க, அதுக்கு என்ன செஞ்சீங்க சொன்னாரு, சாப்பாடு வாங்கவே சல்லி இல்லை, நான் எப்படி அப்போ அல்லாஹ்வுடைய பாதையில போறது, நான் எப்படி ஜமாத் போறது. மனைவியுடைய ஈமான், மனைவிட்ட ஈமான் உறுதியாக இருந்துச்சு, அல்லாஹ் என்ன பாதுகாப்பான். சஹாபி பெண்மணிகள் சொன்ன நினைச்சாங்களே, நோக்கத்தோட வாழ்ந்தாங்களே, ஏண்ட கணவன் அல்லாஹ்வுடைய பாதையில போனா வரக்கூடிய கஷ்டங்களை சந்தோஷமாக அனுபவிக்கணும். அந்த பெண்மணிக்கு தெரியும், ஏண்ட கணவன் அல்லாஹ்வுடைய பாதையில போனா எனக்கு இருக்கக்கூடிய 3 பிள்ளைகளும் பெண் பிள்ளைகள், எனக்கு சகோதரர்கள் யாரும் அல்ல, யாரும் உதவி செய்ய மாட்டாங்க, மிகவும் சோதிக்கப்படுவோம் என்பது அந்த பெண்மணிக்கு நல்லா தெரியும். அந்த பெண்மணி சொன்ன வார்த்தை, அப்படியா நீங்க என்ன செய்யுங்க, நான் எந்த தையல் மிஷினும் நீக்குது, அதை விட்டு போட்டு நீங்க அல்ல ஜமாத் போயிரு. இப்ப அந்த கணவன் என்ன செஞ்சார், அந்த மிஷினை கொண்டு போனார், 20,000 ரூபாய்க்கு மிஷினை வித்திக்கிறார், 10,000 ரூபாய் காசை வீட்டுக்கு கொடுத்துட்டு 10,000 ரூபாய் எடுத்துட்டு ஜமாத் போய்த்தார். ஜமாத் போய்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 20-25 நாள் முடியல, வீட்டுக்கு கொடுத்த 10,000 ரூபாய் காசை முடிஞ்சு. இப்ப 8 வயசு பிள்ளையும் 10 வயசு பிள்ளை 12 வயசு பிள்ளை 3 பிள்ளையும் ஈக்கிறாங்க. 3 பிள்ளையும் ஒரு நாள் 3 நேரம் சாப்பாடும் இல்லாம பட்டினி ஆகிக்கிறாங்க, தண்ணியை குடிச்சு. காலை சாப்பாடு இல்லை, பகல் சாப்பாடு இல்லை, நைட் சாப்பாடும் இல்லை, பசியில் ஈக்கிறாங்க. அடுத்த நாள் 2வது நாள் ஆகுது, எந்த சாப்பாடும் இல்லை. 2வது நாளும் காலை சாப்பாடு இல்லை, பகல் சாப்பாடு இல்லை, நைட் சாப்பாடும் இல்லை. இப்ப பிள்ளைகள் பசி தாங்க இல்லாம உம்மாட காலை பிடிச்சி அழ ஆரம்பிச்சுட்டாங்க. உம்மாட காலை பிடிச்சிட்டு அழுகுறாங்க, உம்மா பசிக்குது, என்ன உம்மா செய்யறது, ஏழும்மா எங்களுக்கு இந்த நிலைமை. கணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, அதுக்கு பின்னால உம்மா பிள்ளைகளுடைய அழுகையை பார்க்க இயலாம உம்மா என்ன செய்யறாங்க, தொழுகையில முசல்லாவை போட்டு உம்மா அழுகுறாங்க. யாரெல்லாம் ஏண்ட பிள்ளைகளை நீ சோதிக்கக்கூடிய இடம், ஏண்ட பிள்ளைகள் இவ்வளவு சோதிக்கப்படுறாங்க, யாரெல்லாம் 2 நாள் 3 நேரம் 6 நேரம் சாப்பாடு இல்லை, யாரெல்லாம் உம்மா முசல்லாவுடைய அழுகுறாங்க. பிள்ளைகள் உம்மாவுடைய காலை பிடிச்சி, பிள்ளைகள் உம்மா தாயுடைய காலை பிடிச்சி அழுது 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 பிள்ளைகள் தூங்கிடுறாங்க. தாய் முசல்லாவிலேருந்து அல்லாட்ட துவா கேட்டு கேட்டு தாய் துவாவுல அழுது அழுது உம்மாவும் தூங்கிட்டான். இப்ப 4 பேரும் தூங்கிட்டாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் நன்மாராயத்தை சொல்லி அனுப்புறான். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கனவுல வராங்க. பெண்மணியுடைய கனவுல ரசூலுல்லாஹ் வந்தான். வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களாம், அல்லாஹ் உங்களுக்கு 2 விதமான நன்மாராயம் சொன்னான். அல்லாஹ் 2 விதமான நன்மாராயம் அல்லாஹ் உங்களுக்கு சொல்ல சொன்னான். முதலாவது, உங்களுடைய கணவனுடைய தியாகத்தையும் உங்களுடைய பிள்ளைகளுடைய தியாகங்களையும் உங்களுடைய தியாகத்தையும் அல்லாஹ் கபூல் செஞ்சிட்டான், கபூலியத்தாக்கினான், உலகத்திலேயே கபூல், சந்தேகம் இல்லை, அல்லாஹ் உங்களை கபூல் செஞ்சிட்டானப்பா. ரசூலுல்லாஹ் கனவுல வந்தாங்க. ஈருலக தலைவர் ஹாத்தமுல் அன்பியா, சஹாபாக்கள், தாபீன்களுக்கு பார்க்க கிடைக்காத ரசூலுல்லாஹ், தபோ தாபீன்களுக்கு பார்க்க கிடைக்காத ரசூலுல்லாஹ், உவைசுல் கர்னி முக்கியமான ஒருத்தர், அவருக்கு பார்க்க கிடைக்காத ரசூலுல்லாஹ், உலகத்தில் வாழக்கூடிய எங்களுக்கும் காண கிடைக்காத ரசூலுல்லாஹ். அந்த பெண்மணியுடைய கனவுல வந்து சொன்னாங்களாம், அல்லாஹ் உங்களுக்கு 2 நன்மாராயம் சொன்னான். அதுல முதலாவது, அல்லாஹ் உங்களுடைய தியாகங்கள் அல்லாஹ் கபூல் செஞ்சிட்டான். 2வது சொன்னாங்க, உங்களுக்கு அல்லாஹ் ஒரு விடயத்தை கொடுத்துட்டு வர சொன்னான், ஒரு கிஃப்ட் அல்லாஹ் கொடுக்க சொன்னான், உங்களோட வீட்டுல வச்சுட்டு போறேன் எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. அந்த பெண்மணி சொல்லி கடிதம் ஒன்று எழுதிக்கிறாங்க மர்கஸ், கொழும்பு மர்கஸுக்கு. அதுக்கு பின்னால் அந்த பெண்மணி வீட்டை தேடுறாங்களாம். வீட்டுல பார்த்தா ஒரு புதிய ஒரு விதமான ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்குது, ஒரு பொட்டி ஒன்று இருக்குது. இப்ப அந்த பெண்மணி என்ன செய்யறாங்க, அந்த பெட்டியை திறந்து பாக்குறாங்க, உள்ளுக்க கட்டுக்கட்டா சல்லி இருக்குதான். இந்த செய்தியை எழுதுறாங்க. இந்த செய்தியை மர்கஸ், கொழும்பு மர்கஸ் கடிதம் மூலமா எழுதுறாங்களாம். எழுதிட்டு சொன்னாங்களாம்,
அதை ஏன்னா சொல்றாங்க, அந்த கடிதத்தை வாசிச்சவர் பிள்ளைகள் காலை பிடிச்சி கத்துற நிலைமை வரக்கூடிய சந்தர்ப்பம், அந்த கடிதத்தை வாசிச்சவர் என்ன செய்யாரு, அப்படி அழுதுட்டு கடிதத்தை இன்னொருத்தர கொடுத்தாராம். இன்னொருத்தர் வாசிச்சாரு. வாசிச்சதோட அந்த கடிதத்துல கீழே போட்டுச்சுதான் இந்த ரசூலுல்லா சொன்னா, கடைசியாக ரசூலுல்லா சொன்னாங்க, இந்த செய்தியை உங்களை பெரியவங்கள்ட்ட எத்தி வைங்கண்டா. அதனால தான் இந்த கடிதத்தை நான் உங்களுக்கு கொழும்புக்கு எழுதினேன். இல்லைன்னு சொன்னா இந்த கடிதத்தை நான் எழுதிக்கவே மாட்டேன்னு சொல்லி அந்த பெண்மணி எழுதினாங்க. கணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, தீனுடைய வாழ்க்கை ஹக்கான முறையில தீனோட உலகத்துல வாழ்ந்தா அல்லாஹ் உதவி செஞ்சே தீருவான். அல்லாஹ்வுடைய வாதா பொய்யல்ல, அல்லாஹ் உதவி செஞ்சே ஆகுவான். தாய்மார்களே, சகோதரிகளே, தீனுடைய வாழ்க்கையோட வாழ்க்கையாக ஆக்கி கொள்ளணும். சஹாபாக்கள் தீனுடைய வாழ்க்கையை தான் தன்னுடைய வாழ்க்கையாக ஆக்கி கொண்டாங்க. சஹாபி பெண்மணிகள் பிள்ளைகள் அல்லாஹ்வுடைய பாதையில அனுப்புவாங்க. பிள்ளைகளை இப்பதான் அந்த 3 நாள் 10 நாள் 40 நாள் 4 மாசம் வருஷம் 3 வருஷம் எல்லாம் இப்ப வந்து ஜமாத் தான். ஏன்னா 3 நாள் பீத்துருவாமா, ஒரு 3 நாள் பீத்துட்டு வருவாமா, எங்களோட பிள்ளை கேட்டா இல்லாட்டி எங்களோட கணவன் கேட்கிறான்னு வச்சுக்கோங்க. இங்க பாருங்க, ஒரு 3 நாள் ஒன்று பேசிட்டு வரேன், என்னப்பா நீங்க போனா அப்ப யாரு உழைச்சிட்டாரு, பிள்ளையை பாருங்க சின்ன புள்ளை, நேற்று எல்லாம் போன மாசம் கிடைச்ச புள்ளை, நீங்க போனா எங்களுக்கு யாரு உழைச்சிட்டாரது, அப்ப கணவன் மூத்தா போனா யாரு உழைச்சிட்டாரது. பிள்ளையோ வந்து ஒரு அப்பா ஒரு 3 நாள் பேசிட்டு வருவான்னு கேட்டா, அடே படிக்கிற வயசுல 3 நாளா, சும்மா இருறா 3 நாள் போறியா பார்த்து பேசிடும், இல்லாட்டி நாங்க அனுப்புறதாக இருந்தா அல்லாட கவல் பார்த்து பேசிடுவாவாப்பா, குளத்துக்கெல்லாம் குளிக்க போயிடாது, புத்தளத்துக்கா ஜமாத் போறா, குளமலாய்க்கு குளத்துக்கு குளிக்க போயிடாது, கவனமாயிருக்கும். வாகனத்துல பார்த்து போகணும், ரோட் மாறக்கூடாது, சில புத்திமதிகளை சொல்லி அனுப்புவோம். சஹாபி பெண்மணிகள் புத்திமதி சொல்ல மாட்டாங்க. ஹன்சார் ரலியல்லாஹு தஆலாவுடைய சரித்திரங்களை கொஞ்சம் எடுத்து பாருங்க, படிச்சு பாருங்க. ஹஜரத் ஹன்சார் ரலியல்லாஹு தஆலா ஒரு பெண்மணி, கணவன் இல்லை, 4 பிள்ளைகள் இருக்கிறாங்க, 4 பிள்ளைகளும் 4 ஆண் பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஹன்சார் ரலியல்லாஹு சின்ன பிள்ளைகள் 4 பிள்ளைகள். ஹன்சார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கூப்பிட்டாங்க, மகன் இங்க வாங்க வாப்பா. அம்மா கூப்பிடுறாங்க, பிள்ளைகள் கூப்பிட்டு குளிப்பாட்டி தலைக்கு எண்ணெய் வச்சுன்னு சொன்னாங்க, மகன் நாளைக்கு யுத்தம் இருக்குது, ரசூலுல்லா யுத்தத்துல கலந்து கொள்ள போறாங்க, நீங்க என்ன செய்யுங்க, நீங்க 4 பேரும் அந்த யுத்தத்துல கலந்து கொள்ளுங்க. உம்மா பிள்ளைக்கு செய்யக்கூடிய தர்பியை, நீங்க 4 பேரும் அந்த யுத்தத்துல கலந்து கொள்ளுங்க. செய்யக்கூடிய தர்பியத் என்ன, 4 பேரும் யுத்தத்துல கலந்துட்டு வரக்கூடிய கனிமத் பொருட்கள் எடுத்துட்டு வாங்க, வால் கேடயங்களை புறக்கிட்டு வாங்க, கொண்டு வரக்கூடிய ஈத்த மலங்கள் எல்லாம் அவரை வெட்டி கொலை செஞ்சிட்டு நீங்க அந்த ஈத்த மலத்தை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லல. சொன்னாங்க 4 ஆண் பிள்ளைகள், தன்னை கணவனும் இல்லை, சொன்னாங்க நீங்க 4 பேரும் யுத்தத்துல கலந்து கொள்ளணும், நோக்கம் உயிரோட வீட்டுக்கு வந்துடாதீங்க, அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹீதாகுங்க, உயிர் அல்லாஹ்வுடைய பாதையில தியாகம் செய்யுங்க. கேட்டாங்க ஹன்சார் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட, ஏனப்பா இப்படி சொல்றீங்க? சொன்னாங்க, நாளை கியாமத்துடைய நாள், அந்த மாசருடைய மைதானத்துல தலைக்கு மேலால சூரியன் அல்லாஹ் வச்சிப்பானே, கரையை செம்பா அல்லாஹ் மாத்தி விட்டுருவானே, அந்த சந்தர்ப்பம் ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க தொடக்கம் உலகத்துக்கு கடைசியாக வரக்கூடிய மனிதன் வரைக்கும் மாசருடைய மைதானத்தில் நிற்பாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் உம்மு ஷுஹதா ஷஹீதுடைய தாய் ஹன்சான் அல்லாஹ் என்ன அழைக்கணும், அதனால தான் இப்படி சொன்னேன்டா. கணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நாங்க எப்படி உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சஹாபி பெண்மணிகள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களை பள்ளியோட தொடர்பு பார்க்கிறாங்க. நாங்க கொஞ்சம் ஒரு கணம் உள்ளத்துல கையை வச்சு சிந்திச்சு பாருங்க. நாங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் வாங்க சொல்லப்படுது, அதான் சொல்ல அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் பெரியவன் அல்லாஹ் பெரியவன், பள்ளியின் பக்கம் விரைந்து வாருங்கள், அதான் சொல்லப்படுது. எங்கட வீட்டில் இருக்கக்கூடிய கணவன்மார்கள், எங்கட வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள், எங்கட வீட்டில் இருக்கக்கூடிய தந்தைமார்கள், எங்கட வீட்டில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் பள்ளியின் பக்கம் விரைந்து வாராங்களா? நாங்க வரவா பள்ளிக்கு போங்கண்டாவது நாங்க சொல்றோமா? கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். யோசிச்சு பாருங்க. உலகத்துல எல்லாம் இன்பம் மாதிரி விளங்கும், உலகத்துல எல்லாம் சந்தோஷம் மாதிரி விளங்கும். கியாமத்துடைய நாள் அல்லாஹ் பாதுகாக்கணும். உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும். கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் சொல்லுவான், ஏ பாவிகளே, நீங்க நல்லடியார்களை விட்டு பிரிந்து விடுங்கள் அல்லாஹ் சொல்லுவான் அல்லாஹ் சொல்றான் இல்ல சொல்லுவான், பொய்யாகாது. அந்த சந்தர்ப்பத்துல பாவிகள் ஒரு பக்கம் மீப்பாங்க, நல்லவர்கள் ஒரு பக்கம் மீப்பாங்க. நரகத்துக்கு போற ஒரு லைனிக்கும் சூரத்துக்கு போற ஒரு லைனிக்கும் அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ்
நாங்க சுவனத்தின் பக்கம் சுவனத்துக்கு போற லைன் நல்லவர்கள பட்டியல நாங்க இருந்துட்டு அல்லாஹ் பாதுகாக்கணும். எங்களோட கணவன் அல்லது எங்களுடைய பிள்ளைகள் அல்லது எங்களை உம்மா வாப்பா சொல்லாமே உலகத்துல தன்னை இஷ்டபிராரம் உலகத்துல வாழ்ந்துட்டு அல்லாவுடைய கட்டளைக்கு மாற்றம் செஞ்சுட்டு மௌத்தாகினவங்க மறுபக்கம் நரகத்துக்கு போற லிஸ்டில் இருந்து உம்மா வாப்பா சொல்றாங்க, மகள் உலகத்துல வாழக்கூடிய சந்தர்ப்பம், நீ பசியின்றா நான் தாங்க மாட்டேனே மகள், நீ பசியின்றா நான் தாங்க மாட்டேன், நீ உடுத்தாட்டி நான் உடுத்த மாட்டேன், உன்னால உனக்கு நிம்மதி இல்லையா, எனக்கும் நிம்மதி இல்லையே மகள், உலகத்துல உன்னை பொத்தி பொத்தி பாதுகாத்தேன், உனக்காக நான் அல்லாவுடைய கட்டளைகளை வீணாக்கினேன் மகள், அல்லாஹ் என்ன நரகத்துக்குள்ள தூக்கி வீச போறான், என்ன கொஞ்சம் பாதுகாத்து கொள்ளுமான்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. எங்களை உம்மா சொல்றாங்க, அப்படி வச்சுக்கோங்க. எல்லாம் பாதுகாக்கணும், எங்களால காப்பாத்த இயலுமா? இல்லாட்டி எங்களை கணவனின்னு சொல்றாரு, இங்க பாருங்க உங்களுக்கான தான் உலகத்துல வாழ்ந்தேன், உலகத்துல நான் காலையில வேலைக்கு போய் நைட்ல வாரது என்னத்துக்கு வந்தேன், எல்லாம் நீங்க சந்தோஷமாயிக்கணும், நீங்க நல்லா உடுத்தணும், நீங்க நல்லா திங்கணும், நீங்க நல்ல வீட்டுல வாழணும், நீங்க நிம்மதியா உலகத்துல வாழணும் என்றதுக்காண்டி கஷ்டப்பட்டேன். இன்னைக்கு அல்ல என்னத்துக்கு நரகத்துக்குள்ள போட போறான், என்ன கொஞ்சம் காப்பாத்துங்கப்பான்னு எங்களோட கணவர் சொல்றாரு, எங்களால காப்பாத்திடுமா? இல்லாட்டி எங்களோட உம்மா பாப்பா மறுபக்கம் வீட்டுட்டு சொல்றாங்க, மகன் உலகத்துல வாழக்கூடிய சந்தர்ப்பம், நீ பசிண்டா தாங்க மாட்டேன்னு வாப்பா, உனக்கு நோயின்னா என்னால தாங்க இல்லாதே வாப்பா, நீ இல்லைன்னா என் உசுரே இல்லை வாப்பா, இப்படி உலகத்துல நான் உன்னோட வாழ்ந்தேன், இன்றைய நாள் என்ன நல்லா நரகத்துக்குள்ள தூக்கி வீச போறான், நெருப்புடைய சூட்டை தாங்க இல்லாத மகள், நெருப்புடைய சூட்டை தாங்க இல்லாத மகன், பயங்கரமான நரகம் அப்பா இது, என்ன கொஞ்சம் பாதுகாத்துக்கோங்க, அல்லாட்ட கொஞ்சம் சிபாரிசு செய்யுங்களே நல்லா பாதுகாக்க சொல்லி ஏழுமாக நீட்டுக்குரிய தாய்மார்களே சகோதரி, யாரும் உதவி செய்யலாத சந்தர்ப்பம். ஆக கணித்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, நாங்கள் உலகத்துல வாழக்கூடிய சந்தர்ப்பம், எங்களுடைய வீட்டிலே வாங்க சொல்லப்பட்டா சஹாபி பெண்மணிகள் பள்ளிகளுக்கு வரமாட்டாங்க, வீட்டுல ஒரு சஹாபாக்கள் ஒரு ஆண் ஒரு வீட்டில இருக்க மாட்டாங்க, எல்லாம் பள்ளிக்கு வந்துருவாங்க. ஏன் தொழுகைக்கு அவ்வளவு முக்கியத்துவங்கள் கொடுத்தாங்க. இன்னைக்கு எங்கட காலத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எல்லாம் தலைக்கீழாயிக்குது. எங்கட செயலேடு வலது கரத்துல கொடுக்கிறதா கிடைக்கிறதா இருந்தா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் தொழுகையை மன்ஹாஃபனாலா ஹாவுலாய் ஸலவாத்தில் மக்சூபாத், யார் 5 நேர தொழுகையை பேணுதலா பாதுகாத்து தொழுது வாராங்களோ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் 5 விதமான கண்ணியங்களை கொடுப்பான். அதுல அவருடைய இரண்டாவது செயலேடு வலது கரத்துல கொடுக்கப்படும். செயலேடு வலது கரத்துல கொடுக்கப்பட்டாதான் சுவனம், இல்லைன்னு சொன்னா சுவனம் இல்லை. செயலேடு வலது கரத்துல கொடுக்கப்பட்டா சுவனவாதி, இடது கரத்துல கொடுக்கப்பட்டா ஒரு நரகவாசி. ஆக நீட்டுக்குரிய தாய்மார்களை சொல்லுவாங்க, செயலேடு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபஅம்மாமன் ஊதிய கிதாபஹு பியமீனி, யாருடைய செயலேடு வலது கரத்துல கொடுக்கப்படுதோ அவர் சொல்வாரு, ஃபயகூலு ஹா முக்ரவு கிதாபியா, ஏன் செயலேடு வலது கரத்துல கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் காட்டி ஓடிக்கொண்டிருப்பார் மாசருடைய மைதானத்தில். மாசருடைய மைதானம் எப்படி ஈக்கும் தெரியுமா? ஃபர்ஸ்ட் அதை கேட்டுக்கொள்வோம். மாசருடைய மைதானம்னு சொன்னா கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே தரையை அல்ல அப்படி செம்பாக மாற்றி விட்டுருவார். இன்னைக்கு பகலையில கொஞ்சம் பாருங்க, எங்களோட வீட்டுக்குள்ளால ஃபேனை கீழால வீட்டுக்குள்ள ஃபேனை கீழால தான் நாங்க ஈக்கிறோம். ஆனா வீட்டுல இந்த இங்கிட்டு சைட்ல அந்த கூரைக்கு மேல பூ பைப் போட்டுக்குது, எங்களோட ஒரு சைட்லாம் பூ பைப் இல்லை. வீட்டுக்குள்ளால ஃபேனை கீழே தான் ஈக்கிறோம், எனக்குள்ள ஒரு ஃபேனைக்கு காத்தடிச்சு கொண்டு ஈக்குது, ஆனா வேர்த்து ஓடிக்கொண்டு தான் ஈக்குது. ஏன் அவ்வளோ சூடு, எங்களால சூட்டை தாங்க இயலாது. இங்கான சைட் வெயில் அடிக்கிற இடத்துல சப்பாத்தி இல்லாம காலை வைக்க இயலாது, அவ்வளோ சூடு. கியாமத்துடைய நாள் அல்லாஹ் தரையை செம்பாக மாற்றி விட்டுருவான். எந்த சூடுமே எந்த நிழலும் இல்லாத இடம் கியாமத்துடைய நாள். சூரியன் அல்லாஹ் தலைக்கு மேல வைப்பான் சூரியனை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு சுருமா குச்சியுடைய அளவு அல்லது ஒரு ஜான் அளவு தான் தலைக்கு மேல சூரியன் நீக்கினாங்க ரசூலுல்லாஹ். சூரியனுடைய அகலம் எவ்வளவு தெரியுமா? நீ சயின்ஸ் சொல்றாங்க, சூரியன் உலகத்தை விட 13 லட்சம் அரமடங்கு பெருசாம் சூரியன். உலகத்தை விட 13 லட்சம் அரமடங்கு பெரிய சூரியன். சும்மா உதாரணத்துக்கு எடுத்து கொள்ளுங்க, உலகத்துக்கும் சூரியனுக்கும் இடைவெளி, சூரியன் பூமியில் இருந்து 9,30,00,000 மைலுக்கு அங்கால இருக்குது சூரியன். 9,30,00,000 மைலுக்கு அங்கால அல்லாஹ் சூரியனை பொட்ட பக்கம் தான் திருப்பியும் வச்சுக்கலாம், சரியான பக்கம் அல்ல. 9,30,00,000 மைலுக்கு அங்கால இந்த சூரியன் பொட்ட பக்கத்துல இருந்து அடிக்கிற சூட்டை எங்களால வீட்டுக்குள்ள ஃபேனை கீழால இருந்து தாங்க இயலாதுன்னு சொன்னா கியாமத்துடைய நாள் அல்லாஹ் தலைக்கு மேலால சரியான பக்கம் திருப்பி வச்சா எங்களோட ஹாலாத்.
அந்த டைம்ல எங்களோட செயலேடு கிடைக்கப்படக்கூடிய சந்தர்ப்பம். அந்த சந்தர்ப்பத்தில் அந்த மனிதன் சொல்வான், கிதாபியா, இந்த செயலேடு வலது கரத்துல கொடுக்கப்பட்டிருக்குது, இங்க எல்லாம் பாருங்கன்னு சொல்லி முழு மனிதர்களும் நிற்பாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க தொடக்கம் கடைசியாக வரக்கூடிய மனிதன் வரைக்கும் எல்லாம் நிற்பாங்க. இவர் என்ன செய்வார்? செயலேடு கிதாபியா, செயலேடு பாருங்கன்னு சொல்லி முழு உம்மசனையும் காட்டி ஓடுவார். அவரு சொல்லுவார், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபஇன்னி லனன்து அன்னி முலாகின் ஹிசாபியா. அந்த மனிதன் சொல்வான், யா அல்லாஹ், உலகத்துல வாழக்கூடிய சந்தர்ப்பம், மௌத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்குது, கியாமத்துடைய நாள் இருக்குது, கேள்வி கணக்குண்டு ஒன்று இருக்குது, எல்லாத்தையும் நினைச்சு பயந்து உலகத்துல வாழ்ந்தேன் யா அல்லாஹ். உன்னுடைய கட்டளை எடுத்து உலகத்துல வாழ்ந்தேன் யா அல்லாஹ். உனக்கு மாற்றம் செய்யாம உலகத்துல வாழ்ந்தேன் யா அல்லாஹ். அதனால இன்றைய நாள் ஏந்த செயலேட்ட வலது கரத்துல சந்திக்கிறாய் யா அல்லாஹ் அந்த மனிதன் சொல்லுவான். அதுக்கு பின்னால் அல்லாஹ் சொல்வான், கண்ணியத்துக்குரிய தாய்மார்கள், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ் குர்ஆன்ல ஃபஹுவ ஃபீ ஈஷத்திர் ராலியா, நாங்க பொருந்திக் கொள்ளப்பட்ட வாழ்க்கையை கொடுத்துருவோம். ஃபீ ஜன்னத்தின் ஆலியா, உயர்தரமான சுவனத்தை கொடுத்துருவோம். குதூஃபுஹா தானியா, உலகத்தில் எங்களுக்கு ஒரு பலவகை தேவைன்னு சொன்னா நாங்க பல தட்டு பல வகைகளை தேடி போகணும். அப்பதான் எங்களுக்கு பல வகைகள் கிடைக்கும். வீட்டுல இருந்துகிட்டு எப்பல் காத்திக்கணும்னு நினைச்சா எப்பல்கா வாரதில்லை. நாங்க கொஞ்சம் முயற்சி செஞ்சு எப்பல் தட்டுக்கு போகணும். ஏன்னா நான் எங்க உலகத்திலே பல வகை தேவைன்னு சொன்னா நாங்க பல வகைகளை தேடி போகணும். சோனவாதிகளுக்கு அப்படி அல்ல. அல்லாஹ் சொல்றான், குதூஃபுஹா தானியா, பல வகைகள் அவர்களை தேடி வரும். யாருடைய செயலோடு வலது கரத்துல கொடுக்கப்படுதோ இவர்களை தேடி பல வகைகள் வரும். அதுக்கு பின்னால் அல்லாஹ் சொல்லுவான், குலு வஷ்ரபு ஹனியம் பிமா அஸ்லஃப்தும் ஃபில் அய்யாமில் காலியா, உலகத்துல கொஞ்சம் நீங்க தியாகம் செஞ்சு வாழ்ந்தீங்களே, அதனால நீங்க வேண்டிய அளவு தின்னுங்க, குடிங்க, வேண்டியதை செய்யுங்க நல்லா சொல்லிடுவான். அதுக்கு பின்னால் அல்லாஹ் சொல்றான், அம்மாமன் ஊத்தி கிதாபோ பிஷிமாலி, யாருடைய செயலேடு எனது கருத்துல கொடுக்கப்படுதோ அவர் சொல்லுவாரு, யாலைத்தனீலம் ஊத்த கிதாபியா, அல்லாஹ் இந்த செயலேடு நீ எனக்கு தராமைதான் நல்லா நிக்குமே அல்லாஹ், இந்த செயலேடு நீ எனக்கு தராமைதான் நல்லா நிக்குமே அல்லாஹ். வல மத்ரீமா ஹிசாபியா, அல்லாஹ் உலகத்துல வாழக்கூடிய சந்தர்ப்பம் உன்னை மறந்து வாழ்ந்தேன் யா அல்லாஹ். உலகத்துல வாழக்கூடிய சந்தர்ப்பம் உன்னை கட்டளை எடுத்து நடக்கல யா அல்லாஹ். ரொம்ப மாற்றம் செஞ்சு வாழ்ந்தேன் யா அல்லாஹ். இன்றைக்கு கியாமத்துடைய நாள் பயங்கரமான நரகம் இருக்குது. நரகத்துடைய சர்டிபிகேட்டை என்ன கையில தந்திக்கிறியே யா அல்லாஹ். நீ தராமீதிக்குமே இருந்திக்கணுமே யா அல்லாஹ். யாலை தகா காலத்தில் காலியா, யால என்னை என் உம்மட ஊத்துல புறக்க வைக்காம நல்லா இருந்திக்குமே யா அல்லாஹ். உலகத்துல நான் உலகத்துல புறக்காம இருந்திக்கே நிம்மதியா இருந்திப்பேனே யா அல்லாஹ். ஏதாவது ஒன்றா இருந்திப்பேனே யா அல்லாஹ். என் உம்மான நீ என்ன புறக்க வைக்காம இருந்திக்க நல்லா இருந்திக்குமே யா அல்லாஹ். அவர் சொல்லுவார். அதுக்கு பின்னால் அல்லாஹ் சொல்வான், குதுகு, அவரை பிடிங்க, விளங்கிடுங்க. அல்லாஹ் சொல்றான், விலங்குடைய அகலத்தை அல்லாஹ் சொல்றான், சும்மா ஃபீ சில்சிலத்தின் தருஹா சபூன ஸிரான் ஃபஸ்லுகு. நாங்க விலங்குன்னு சொன்னா எதிர்பார்க்கிற அந்த போலீஸ்காரங்க வந்து அடிப்பா மாச், அந்த ஒரிஜினல் மாச், அதைத்தான் நாங்க விலங்குன்னு நினைக்கிறேனா? அது இல்ல விலங்கு, நரகத்துடைய விலங்கு வேறு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சும்மா ஃபீ சில்சிலத்தின் தருஹா சபூன ஸிரான், 70 முழம் கொண்ட சங்கிலியால விலங்கிடப்படும். 70 முழம் கொண்ட சங்கிலியால் தான் விலங்கிடப்படும். கணிதக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் அதிலிருந்து எங்களை பாதுகாக்கணும். நாங்க மட்டும் பாதுகாக்கப்பட்டா போதாது, எங்களோட குடும்பங்களும் பாதுகாக்கப்படணும், எங்களோட பிள்ளைகள் பாதுகாக்கப்படணும், எங்களோட அம்மா அப்பா, எங்களோட கணவன்மார்கள் எல்லாரும் பாதுகாக்கப்படணும். கணிதக்குரிய தாய்மார்களே, யாருமே உதவி செய்யலாத சந்தர்ப்பம். உலகத்துல நாங்க வாழ வந்தவர்கள் அல்ல, வாழ்க்கையை தயாரிப்பதற்காக வந்திருக்கிறோம். எங்களுடைய நோக்கம் ஆகிரத்துக்குரிய நோக்கமாக இருக்கணும். அது ரசூலுல்லாஹ் விளங்கப்படுத்தினாங்க. யாருடைய நோக்கம்? ஆகிரத்துடைய நோக்கம். ரசூலுல்லாஹ் விளங்கப்படுத்தினாங்க. சொன்னாங்க, மனைவிமார்கள்ட்ட சொன்னாங்க, என்னுடைய மறைவுக்கு பின்னால என்னிடம் மிக அதிவேகமாக வந்து செல்லக்கூடிய மனைவிமார்கள்ல பெண் யார் தெரியுமா? சொன்னாங்க, நீண்ட கையுடைய வேண்டாம், நீண்ட கையுடைய பெண் தான். இப்ப பெண்மணிகள் எல்லாமே என்ன செஞ்சாங்க? கைகளை அளந்து பார்த்தாங்க. அதுக்கு பின்னால தான் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுக்கு விளங்கிச்சு, ரசூலுல்லாஹ் அதை சொல்லல, யாரு தீனுக்காக வேண்டி கால நேரங்களை கொடுக்குறாங்களோ, யாரு தீனுக்காக வேண்டி கொஞ்சம் செலவழிச்ச உலகத்துல வாழ்றாங்களோ அவங்களை தான் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கு தகுதி ஸைனப் பின் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹாண்டா. காரணம், அவங்க சின்ன கைத்தொழில் ஒன்று செஞ்சு கொண்டிருந்தாங்க, சின்ன வருமானம் ஒன்று வந்துச்சு. அந்த தொழில வரக்கூடிய வருமானங்களை தன்னை தேவையை சிக்கனப்படுத்தி தன் 1000 ரூபாய் தேவையை 500 ரூபாய் ஆக்கி மிச்சம் 500 ரூபாய் அல்லாஹ்வுடைய பாதையில தீனுக்காண்டி செலவழிச்சிருவாங்க. கணிதக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே,
நாங்களும் கொஞ்சம் தீனுக்காக செலவழிக்கணும். என்னுடைய வாழ்க்கையை தீனுடைய வாழ்க்கையாக ஆக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உலகத்துடைய வெற்றி கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, உலகத்துடைய வெற்றி நாங்க நினைக்கிற வெற்றி அல்ல. உலகத்துடைய வெற்றி நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறது ஆட்சி அதிகாரத்தோட, பட்டம் பதவிகளோட, வசதி வாய்ப்புகளோட, நிம்மதி சந்தோஷமா பெரிய பெரிய வீடுகளை கட்டி தோட்டம் துறவுகளோட வாழ்ந்துட்டு மௌத்தாகணும். நான் மௌத்தாகக்கூடிய சந்தர்ப்பம் ஏண்ட பிள்ளைகள் பெரிய பெரிய ஜொப்ல ஈக்கணும், ஏண்ட பிள்ளைகள் பெரிய பெரிய வசதியாக ஈக்கணும். இதுவல்ல உலகத்துடைய வெற்றி. உலகத்துடைய வெற்றி மௌத்தாகக்கூடிய நேரம் களிமா சொன்னவர்களாக மௌத்தாகணும். உலகத்துடைய வெற்றி மௌத்தாகக்கூடிய நேரம் சொர்க்கம் கண்ணுக்கு காட்டி நன்மாராயம் கூறப்பட்டவர்களாக மௌத்தாகணும். இதுதான் உலகத்துடைய வெற்றி. இதுதான் உலகத்துடைய வெற்றி. அதனால அல்லாஹ் அதுக்கு வழி சொல்லித்தாரான். இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், யார் உலகத்துல வாழக்கூடிய சந்தர்ப்பம் அல்லாஹ்னு வாழ்றீங்களோ, அல்லாஹ்வுடைய கட்டளைகள் எடுத்து நடக்கிறீங்களோ, அதில் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வழிமுறைகளை வாழ்றீங்களா, அல்லாஹ் சொல்றான் தத்தனஸ்ஸுலு அலைஹிமுல் மலாயிகா. அல்லாஹ் சொல்றான் ரப்பு இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்மஸ்தகாமு, உறுதியாக ஈண்டு உலகத்துல வாழ்றீங்க. இப்படியா சந்தர்ப்பத்துல தத்தனஸ்ஸுலு அலைஹிமுல் மலாயிகா, மலாயிகா மேல இறக்கி உங்களுடைய சக்கராத்துல நாம் உதவி செய்வோம். கணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, சக்கராத்துடைய சந்தர்ப்பம் பயங்கரமான சந்தர்ப்பம். யாருமே உதவி செய்யலாத சந்தர்ப்பம் சக்கராத்துடைய சந்தர்ப்பம். கண்ட கணவனால உதவி செய்யலாது, பிள்ளைகளால் உதவி செய்யலாது, மனைவியால் உதவி செய்யலாது, உமா அப்பாவால் உதவி செய்யலாது. முழு உலக மக்களும் சேர்ந்து உதவி செய்ய நினைக்கிறாங்க, முழு உலக மக்களும் சேர்ந்தாலும் உதவி செய்யலாத சந்தர்ப்பம் சக்கராத்துடைய சந்தர்ப்பம். அல்லாஹ் சொல்றான், அந்த சந்தர்ப்பத்தில் நாம் உங்களுக்கு உதவி செய்வோம். கணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, சக்கராத்துடைய சந்தர்ப்பம், சக்கராத்துடைய வலி எவ்வளவு தெரியுமா? சக்கராத்துல எங்களுக்கு நாங்க யாரும் அனுபவிச்சதல்ல. சக்கராத்துடைய வேதனையை ரசூலுல்லாஹ் விளங்கப்படுத்தினாங்க. சக்கராத்துடைய வேதனையை நாங்க அனுபவிச்சதல்ல. இன்னைக்கு சயின்ஸ் சொல்றது நாங்க எதிர்பார்க்கிறோம். இன்னைக்கு சயின்ஸ் உலகத்துல சொல்றாங்க வானம் என்பது உலகத்துல இல்லைன்னு சொல்றாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நாங்க அதை நம்புறோம். சயின்ஸ் சொல்லுது, நாங்க நம்புறோம். கடல்ல இப்போ மழை பெய்ய போகுதுன்னு சொல்லி சயின்ஸ் சொல்றாங்க, நாங்க நம்புறோம். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, அதே சயின்ஸ் சொல்றாங்க நீங்க உலகத்துல வானம் என்பது உலகத்துல இல்லைன்னு சொல்றாங்க. அதையும் அரவாசி கூட்டம் நம்புறாங்க. ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லதி ஹலக சபா சமாவாத்தின் திபாகா, உங்களுக்கு தலைக்கு மேலால 7 கடினமான வானங்களை படைச்சு வச்சுக்கணும் சொல்ல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இதை மறுத்து இன்னைக்கு உலகத்துல ஒரு கூட்டம் சயின்ஸை நம்பி கொண்டிருக்கிறான். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, சயின்ஸ் சொல்றது பொய் என்று சொல்ல வரல, எல்லாம் உண்மை என்றும் சொல்ல வரல. அதே சயின்ஸ் சொல்றாங்க இன்னைக்கு உலகத்துல ஒரு மிஷின் ஒண்ணு கண்டுபிடிச்சிக்கிறாங்க. அந்த மிஷினுடைய பெயர் டெல். அந்த மிஷின் சொல்றாங்க ஒரு மனிதன் உடம்புல இருக்கக்கூடிய வலியை அந்த மிஷின் காட்டுமா. ஒரு உதாரணத்துக்கு சொல்றாங்க கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, ஒரு தலை வருத்தம் ஒரு ஆளுக்கு வச்சுக்கோங்க. இவர் என்ன செய்யறாரு, அந்த மிஷினை கொண்டு தலைக்கிட்ட கொண்டு வைக்கிறாரு. ஒரு டெல் வருத்தம் வச்சுக்கோங்க, ஒரு டெல் வருத்தம், ஒரு டெல்லுடைய வருத்தம் சொல்றாங்க, ஒரு டெல்லுடைய வருத்தம் சொல்றாங்க. ஒரு மணித்தியாலத்துக்கு 60 நிமிடங்கள் இருக்குது. ஒரு மணித்தியாலத்துக்கு 60 நிமிடம் இருக்குது. 1 நிமிடத்துக்கு 60 செகண்ட்கள் இருக்குது. ஒரு டெல் ஒரு செகண்டுக்குள்ள வருத்தத்தை சொல்றாங்க. ஒரு டெல் வருத்தம் ஒரு செகண்டுக்குள்ள ஒரு டெல் வருத்தத்தை சொல்றாங்க. ஒரு மனிதன் உடம்புல இருக்கக்கூடிய 20 மூளை 20 முள்ளை ஒன்றுக்கு மேல ஒன்றாக அடுக்கி 20 முள்ளை ஒன்றுக்கு மேல ஒன்றாக அடுக்கி ஒரே அடியில 20 முள்ளையும் 40 துண்டாக்குனா எவ்வளவு வருத்தம் ஆயிக்குமோ அதை விட வருத்தமா ஒரு டெல் ஒரு செகண்டுக்குள்ள வருத்தம். வருத்தம் விலங்காட்டி கொஞ்சம் விரல கொஞ்சம் கை விரல கொஞ்சம் மறுபக்கம் வளைச்சு பாருங்க. வருத்தம் விலங்கும் கை விரல கொஞ்சம் மறுபக்கம் வளைச்சா எப்படி எங்களுக்கு வருத்தமாயிக்குது. நல்லா ஊண்டி கொஞ்சம் அழுத்துனா எங்களுக்கு எவ்வளவு வருத்தமாயிக்கும். கணிதக்குரிய தாய்மார்களே, ஒரு செகண்டுக்குள்ள வருத்தம் சொல்றாங்க. ஒரு மனிதன்ல உடம்புல இருக்கக்கூடிய 20 முள்ளை ஒன்றுக்கு மேல ஒன்றாக அடுக்கி ஒரே அடியில 20 முள்ளையும் 40 துண்டாக்குனா எவ்வளவு வருத்தமாயிக்குமோ இதை விட வருத்தமாயிக்குமா ஒரு டெல் ஒரு செகண்டுக்குள்ள வருத்தம். இதே மிஷினை கொண்டு போய் சக்கராத்துல இருக்கக்கூடிய மனிதனுக்கு பக்கத்துல கொண்டு வச்சா 27 டெல் வருத்தம் ஈக்கிறான். நல்லா பாதுகாப்போம். நானும் நீங்களும் எல்லாரும் அந்த சக்கராத்தை அனுபவிச்சு தான் ஆகணும். அந்த சக்கராத்துடைய சந்தர்ப்பத்துல யாருமே உதவி செய்யலாது. அந்த சந்தர்ப்பத்துல தான் அல்லாஹ் சொல்றான், தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, நாங்க மலக்குமார்கள் இறக்கி உதவி செய்வோம்.
மலாய்க்கவர்கள் சொல்லுவாங்க, அல்லா தகாஃபு வலா தஹ்சனு, நீங்க கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. மௌத்தா போறீங்களா, கபரை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. கபருக்கு பின்னால வாழ்க்கையில நீங்க பயப்படாதீங்க. உங்களோட பிள்ளைகளை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. உங்களோட சொத்து செல்வங்கள், மனைவி மக்கள், பிள்ளைகள், குடும்பங்கள், உற்றார்கள், உறவினர்கள், இதெல்லாம் நினைச்சு நீங்க கவலையும் படாதீங்க. வாபிஷிரு பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஅதூன், வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் இருக்குதுன்னு சொல்லி சொர்க்கத்தை காட்டி நண்பாரான்னு சொல்லுவாங்க. கணித்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த நபராக நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஆகணும். இதுதான் உலகத்துடைய வெற்றி. இந்த உலகத்துடைய வெற்றி அடைகிறதாக இருந்தால் எங்களோட உள்ளத்துக்குள்ளால் அல்லாஹ் கொண்டு இறக்கணும், அல்லாஹ் ரசூலுடைய முஹப்பத்தை கொண்டு இறக்கணும். அல்லாஹ்வுடைய கட்டளைகள், அல்லாஹ்வுடைய வல்லமையே, அல்லாஹ்வுடைய குதிரத்து, அல்லாஹ்வுடைய சக்தியே, அல்லாஹ்வுடைய ஆட்சியே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத், குதிரத் எல்லாத்தையும் எங்களோட உள்ளத்துக்குள்ள இறக்கணும். இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அந்த சக்கராத்துடைய சந்தர்ப்பத்தில் எங்களை நாவ புளிய மாட்டாங்க, உள்ளது தான் புளிவாங்க. உள்ளம் சொல்லுவாங்க, உள்ளம் ஸ்பஞ்சு மாதிரி. ஸ்பஞ்சை தண்ணிக்குள்ள எடுத்து, இப்போ ஒரு உதாரணத்துக்கு பாருங்க, நாங்க சிங்களூர் இடத்துல ஒரு ஸ்பஞ்சுன்னு வச்சுப்போம் வீட்டுல. சிங்களூர் இடத்துல ஒரு ஸ்பஞ்சுன்னு வச்சுப்போம். ஸ்பஞ்சு எடுத்து தண்ணிக்குள்ள தாண்டி புளிஞ்சா தண்ணி தான் வரும், ஜூஸுக்குள்ள தாண்டி புளிஞ்சா ஜூஸ் வரும். கணிதக்குரிய தாய்மார்களை எதை எதுக்குள்ள தாண்டி புளிகிறோமோ அதுதான் வரும். எங்களோட உள்ளம் ஸ்பஞ்சு மாதிரி. உள்ளத்தை தீனுக்குள்ளால தாட்டணும், அல்லாட மகத்துவத்தை உள்ளத்துக்குள்ளால இறக்கணும், துன்யாவுடைய முஹப்பத்தை உள்ளத்துக்குள்ளால எடுத்துடக்கூடாது. இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க நாவ புளிய மாட்டாங்க, உள்ளத்தை புளிவாங்க. யாருடைய உள்ளத்துக்குள்ளால அல்லாஹ்வுடைய முஹப்பத் இருக்குமோ, யாருடைய உள்ளத்து, யார் உலகத்துல வாழக்கூடிய சந்தர்ப்பம் அல்லாஹ் உலகத்துல வாழ்றாரு, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை ஹயாத்தாக்கி உலகத்துல வாழ்றாரு, இவருடைய உள்ளத்தை பிழையக்கூடிய சந்தர்ப்பம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோட மௌத்தாவார். கணிதக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, இந்த வாழ்க்கையை தான் நானும் வாழணும், நீங்களும் வாழணும், முழு உம்மத்தும் இந்த வாழ்க்கையை தான் வாழும். இதுக்காண்டி தான் முயற்சி செய்யறாங்க, இதுக்காண்டி தான் அல்லாஹ்வுடைய பாதையில் அலைஞ்சு திரிஞ்சு பாடுபடுறாங்க. சஹாபாக்களுடைய நோக்கம் மௌத்தாக்கூடிய நேரம் சிரித்தவனாக ரூஹல் கைப்பற்றக்கூடிய நேரம் சொர்க்கத்தை காட்டி நன்மாராயம் கூறப்பட்ட ரூஹலாக ரூஹல் பெரியோடு. கணிதக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இதுதான் உலகத்துடைய வெற்றி. உலகத்துடைய வெற்றி நான் ஆரம்பத்துக்கு சொன்னதை போல ஆட்சி அதிகாரம் பட்டம் பதவி வசதி வாய்ப்பு இதோடு வாழ்ந்துட்டு மௌத்தாகிறது அல்ல உலகத்துடைய வெற்றி. உலகத்துடைய வெற்றி மௌத்தாகக்கூடிய நேரம் களிமா சொன்னவர்களாக எங்களோட ரூஹ் பிரியக்கூடிய நேரம் எங்களோட சொர்க்கம் கண்ணுக்கு காட்டப்படக்கூடிய ரூஹலா எங்களோட ரூஹல் பிரியணும். இதுதான் உலகத்துடைய வெற்றி. இந்த வாழ்க்கை இந்த இப்படியெல்லாம் நாம் உலகத்துடைய வெற்றி அடைஞ்சு கொண்டதாக இருந்தா எங்களோட கால நேரங்கள் எங்களுடைய வாழ்க்கையை தீனுடைய வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ளும். கணிதக்குரிய தாய்மார்களே, சகோதரி, இந்த வாழ்க்கை எங்களோட வாழ்க்கைக்குள்ளால வாரத்துக்காக வேண்டித்தான் சொல்றாங்க, வீட்டுடைய தாலிமை ஆரம்பிங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஹதீஸ், 2 ஹதீஸ், 3 ஹதீஸ், 5 ஹதீஸ்களை வீட்டுடைய தாலிமை ஆரம்பிங்க. தாலிம் கிதாப் இல்லையா, ஆனா பள்ளியில வந்து சொல்லுங்க, உங்களுக்கு தாலிம் கிதாபோடு எடுத்து தரப்படும் இன்ஷா அல்லாஹ். பயப்படாதீங்க, யோசிக்காதீங்க. பிள்ளைகளை அனுப்பி சொல்லுங்க, எங்கள்கிட்ட தாலிம் கிதாப் இல்லை. கணவன்மார்கள்ட்ட சொல்லி அனுப்புங்க, தாலிம் கிதாப்னா என்னன்னு தெரியாது, ஒன்னு எடுத்துட்டு வாங்க வாசிப்போம். கணிதக்குரிய தாய்மார்களே, தாலிமை ஆரம்பிங்க. அல்லாஹ் முழு உலகத்துக்கும் உங்களோட வீட்டுக்குள்ளால இருந்து பிள்ளைகளை தாயான முழு உலகத்துக்கும் தீன சுமந்து செல்லக்கூடிய அக்கான தாய்கள் அல்லாஹ் உருவாக்குவாங்க. கணிதக்குரிய தாய்மார்களே, சகோதரி, ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. நீங்க பள்ளியில வந்து பெரியப்பா சுலைமான் அப்பாட சொல்லுங்க, எல்லா ஏற்பாடுகளும் நடக்கும். தாராளமா மனசு வச்சு இறங்கிக்கிறாங்க, பயப்பட தேவையில்லை, யோசிக்க தேவையில்லை. கணவன்மார்ட்ட பிள்ளைகள்கிட்ட சொல்லி அனுப்புங்க, அதுக்குரிய ஏற்பாடுகள் செஞ்சு தரப்படும். தாலிமை வாசிங்க வீட்டுக்குள்ளால. எந்த வீட்டுக்குள்ளால ஈமானுடைய முதாக்கர் நடைபெறுமோ, ஆரம்பத்துக்கு சொன்னதை போல முழு பலாய் முசீபத்திலும் வீட்டை விட்டு வெளியாகிடும். இதுதான் எங்களுக்கு வேணும். அப்பதான் நிம்மதியான வாழ்க்கை உண்டாகும், சாலியான பிள்ளைகள் உருவாகுவாங்க. ஹாபிஸ்களாக, ஆலிம்களாக, முஃப்திகளாக, காரிகளாக முழு உலகத்துக்கும் தீன சுமந்து செல்லக்கூடிய ஹக்கான தாய்களாக அல்லாஹ் மாற்றி தருவான். கணிதக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, யோசிப்போம், சிந்திப்போம். எங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் தீனுடைய வாழ்க்கையாக மாற்றி தருவானாக. آمين. الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه على كل حال. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. يا أول الأولين يا آخر الآخرين يا ذا القوة المتين يا راحم المساكين يا أرحم الراحمين يا أرحم الراحمين يا أرحم الراحمين. يا الله يا رحمن سنگيان كرفيان يا الله
எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்ல. யாரா நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் புரிந்தும் புரியாமலும் செய்த பாவங்களை மன்னிச்சிரியா அல்ல. யாரா யாரஹ்மானே யாரெல்லாம் இந்த இடத்துக்கு சமூகம் தந்தாங்களோ யாராவுடைய பாவங்களை நீக்கி மன்னிச்சிரியா அல்ல. அல்ல அவனுடைய கஷ்ட நஷ்டங்களை நீக்கிறியா அல்ல. யாரா அவனுடைய நோய்களை நீக்கிறியா அல்ல. யாரா நோய் நொம்பலங்களை நீக்கிறியா அல்ல. யாரா இன்பமான வாழ்க்கையை கொடுத்திரியா அல்ல. யாரா துன்பத்தை விட்டு அவர்களை அகற்றிறியா அல்ல. யாரா மனக்கவலைகள் கஷ்டங்கள் யாராவுடைய நோய்கள் இல்லாமல் ஆக்கிறியா அல்ல. யாராவுடைய பலாய் முசீபத்தினை விட்டும் பாதுகாத்திரியா அல்ல. யாரா எந்த விஷயங்கள் பேசப்பட்டுச்சு அதை வாழ்க்கையில கொண்டு வரதுக்கு தௌஃபீக் செஞ்சிரியா அல்ல. யாரா எந்த வார்த்தைகள் எந்த இடங்கள்ல யாரா எந்த இடத்துல எந்த வார்த்தைகள் பேசப்பட்டுச்சோ அந்த வாழ்க்கை வார்த்தைக்கு தௌஃபீக் செஞ்சிரியா அல்ல. யாரா நம்மளுடைய கடன் பிரச்சனைகளை நீக்கிறியா அல்ல. யாரா நிம்மதியான சந்தோஷமான ராகத்தான வாழ்க்கையை கொடுத்துறியா அல்ல. யாரா யாரஹ்மானே யாரெல்லாம் கபராளிகளாக அவங்களுடைய கபருடைய அவருடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்ல. அல்ல அந்த கபர்களை யாரா மன்னரைகளை பொன்னரைகளாக ஆக்கிறியா அல்ல. எங்களை தாய் தந்தைகள் சகோதர சகோதரிகள் கபராளிகளாக இருக்கிறாங்க யாழ்லா. அல்லாவுடைய கபர்களை சொர்க்கத்தின் பூஞ்சோலை ஆக்கிறியா அல்லா. யாழ்லா அந்த கபரை யாழ்லா சொர்க்கத்தின் பூஞ்சோலை ஆக்கிறியா அல்லா. யாழ்லா இறமன் இந்த கபரை யாழ்லா கண்ணை கட்டி தூரம் விசாலமாக்கிறியா அல்லா. யாழ்லா இந்த இடத்துல என்னென்ன பேசப்படுகிறதோ யாழ்லா அந்த பேச்சை முழு உலகத்துக்கும் யாழ்லா எத்தி வச்சிருயா அல்லா. யாழ்லா எங்களுடைய பேச்சை வீணான பேச்சுகளாக ஆக்கி விடாது யாழ்லா. யாழ்லா யாரஹ்மானே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த தீனுக்கான முயற்சி செஞ்சாங்களோ அதே போல அந்த முயற்சியை நாங்களும் சரி தௌஃபீக் செஞ்சிரு யாழ்லா. யாழ்லா எங்களுடைய பிள்ளைகள் ஆபித்களாக ஆலிம்களாக காரிகளாக முஃப்திகளாக முழு உலகத்துக்கும் தீனை சுமந்து செல்லக்கூடிய ஹக்கான தாய்களாக ஆக்கி தந்திரியா அல்லா. அல்லா மௌத்தாக்கூடிய சந்தர்ப்பம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோட கூட ரூஹ்களை கைப்பற்றியா அல்லா. யா அல்லாஹ் யா ரஹ்மானே மௌத்தாக்கூடிய சந்தர்ப்பம் சொர்க்கத்தை காட்டி எங்களை ரூஹ்களை கைப்பற்றியா அல்லா. யா அல்லாஹ் எங்களை கேவலமான மௌத்து தந்திராதே யா அல்லா. யா அல்லாஹ் யா ரஹ்மானே கேவலமான மௌத்து தந்திராதே யா அல்லா. யா அல்லாஹ் யா ரஹ்மானே யாரிடத்திலையும் தலைக்குடிய வச்சிராதே யா அல்லா. யா அல்லாஹ் யா ரஹ்மானே தலை நிமிர்ந்து யா அல்லாஹ் சந்தோஷமான நிம்மதியான மௌத்து தந்திரியா அல்லா. அல்லா மௌத்தாக்கூடிய நேரம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோட மௌத்தாகணும் யா அல்லாஹ். அல்லா எங்களை ரூஹ்களை கைப்பற்றக்கூடிய நேரம் யா அல்லாஹ் என்ற எங்களை ரூஹ்களை கைப்பற்றக்கூடிய நேரம் அல்லா தொழுகையில சுஜூத்ல இருக்கக்கூடிய நேரத்தை எங்களை ரூஹ்களை கைப்பற்றி யா அல்லாஹ். யா அல்லாஹ் உனக்கு தலைவணங்கி யா அல்லாஹ் என்ற நெத்தியை தரையில வைத்தவனாக என்ற ரூஹ்களை கைப்பற்றி யா அல்லாஹ். அல்லா முழு உம்மத்தையும் புரிந்துக்கொள் யா அல்லாஹ். அல்லா கபூலியத்தை உண்டாக்கிறியா அல்லாஹ். அல்லா கபூலியத்தை கொடுத்துறியா அல்லாஹ். அல்லா இந்த தீனுடைய பேச்சை முழு உலகத்துக்கும் எத்தி வச்சிருயா அல்லாஹ். அல்லா ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துல வாழக்கூடிய நேரம் என்னென்ன நலவுகள் கேட்டாங்களோ அனைத்து நலவுகளையும் எங்களுக்கு பங்கு செஞ்சிரியா அல்லாஹ். அல்லா எந்தெந்த கெடுதியிலிருந்து பாதுகாப்பு தேடினாங்களோ அதிலிருந்து எங்களை முற்றுமுழுதாக பாதுகாச்சிரியா அல்லாஹ். அல்லா எங்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் எல்லாம் முழு உலகத்துக்கும் நீரை சுமந்து செல்லக்கூடிய மக்கான தாய்களாக ஆக்கி அல்லா உன்னுடைய காபத்துள்ள அந்த வீட்டை வந்து தவாப் செய்து வைத்ததின் பின்னால எங்களுடைய குடும்பங்கள் எங்களுடைய ரூஹ்களை கைப்பற்றியா அல்லாஹ். எனக்கு சிறிய துஆவை உன்னுடைய தனீஃபர் மார்லால் கபூல் செய்து அங்கீகரித்துக்கொள் யா அல்லாஹ். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்துன் வ கினா அஸாபன்னார். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.